கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 21/10/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி அன்பின் பிரசனம் இவரோடு இருப்பதாக அப்படி நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழிநடத்துங்கப்பா. தீமைகள் அணுகாதபடி வேலியடைங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து நிறைவை தருவதாக. ரோமர் 12:9 தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்பொழுதும் நன்மை செய்கிற பிள்ளையா இவரை மாற்றி சகலத்திலுமே ஜெயிக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 21/10/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை நம்முடைய நன்மை நாளை நீர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறபடி கோளும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக நம்முடைய நிறைவான இந்த தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டோம்ப்பா. கிருபைக்குள்ளாக தேசத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்பதலை தருவீராக. எழுப்பதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.